ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஃபோட்டோஷாப் தமிழ் டியூட்டர். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சேட் ஜிபிடி ஜெமினி அதோட ப்ராம்ப்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது, இல்லை ஒரு ப்ராம்ப்ட் வந்து நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணால் நமக்கு என்ன வேணுங்கிறது, எந்த இடத்துல எல்லாம் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணலாம், நமக்கு வேணுங்கிறத ஆட் பண்ணி எப்படி நம்ம ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேட் ஜிபிடி ஜெமினி எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லியிருப்பேன். இந்த வீடியோவில் நம்ம அந்த ப்ராம்ப்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்ப்போம். ஓகேங்களா? வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது பார்த்தீங்கன்னா அப்பா பையன். இவர் பார்த்தீங்கன்னா கிளைண்ட் கேட்டிருக்கிறது, இவர் சேரில் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி, பையன் பக்கத்தால் நின்றுட்டு இருக்கிற மாதிரி வேஷ்டி ஷர்ட்டோட கேட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு வெட்டிங் ஆல்பம்லேருந்து தான் நம்ம எடுத்திருக்கோம். அதுலேருந்து கட் பண்ணி இந்த மாதிரி பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. இதனுடைய ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சேட் ஜிபிடி போட்டு இப்படி எடுத்திருக்கோம். ஓகேங்களா? பாருங்க, இந்த மாதிரி எடுத்திருக்கோம். இதில் நம்ம தலை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த இமேஜை நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்ப்போம். அதுக்கான ப்ராம்ப்ட் பார்த்தீங்கன்னா நான் இங்கே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்துட்டு நியூ சேட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு கிரியேட் இமேஜ் இல்லை அப்லோட் இமேஜ் அந்த மாதிரி வருங்க. அப்லோட் இமேஜ் கொடுத்துட்டிங்கன்னா 2 இமேஜ் உங்களுக்கு என்னென்ன இமேஜ் வேணுமோ அந்த இமேஜை கொடுத்துருங்க. சரிங்களா? இப்போ வந்து எனக்கு டைம் முடிஞ்சுது, அதனால் இதாக இருக்குது. ஸோ இதனால் இல்லை நான் கிரியேட் இமேஜ்லிங்கிறப்ப செட் பண்ணிக்குவேன். இப்போ உங்களுக்கு நீங்கள் சப்போஸ் புதுசாக நீங்கள் சேட் ஜிபிடி கிரியேட் பண்ணுறீங்கன்னா முதல்ல லாகின் பண்ணி வச்சுக்காங்க. ஓகேங்களா? லாகின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இங்கே வந்து நான் கொடுக்குற ப்ராம்ப்டை நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா போதுங்க. சரிங்களா? 2 இமேஜ் அப்லோட் பண்ணி பேஸ்ட் கொடுத்துட்டு இந்த இடத்துல இது கொடுத்துட்டிங்கன்னா சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகி வந்துடும். சப்போஸ் இந்த டைம் முடிஞ்சாலும் நம்ம இமேஜ் கிரியேட் பண்ணலாங்க. அதுக்கு நீங்கள் என்னென்னா கிரியேட் இமேஜ் கொடுத்துட்டு இப்போ இமேஜ் இங்கே அப்லோட் பண்ண முடியாது. ஓகேங்களா? கிரியேட் இமேஜில் ஆனால் நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுங்கிறத நீங்கள் டைப் பண்ணிக்கலாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து என்னென்னா சிம்பிளாக தான் நான் இது பண்ணியிருக்கேன். ரொம்ப நீங்கள் இங்கிலீஷில் ரொம்ப நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் டைப் பண்ணுறது. சரிங்களா? ஃபாதர் சிட்டிங் இன் ராயல் வுட் சேர். இங்கே ராயல் வுட் சேருக்கு பதிலாக நீங்கள் சோஃபாங்க கூட கிரியேட் பண்ணிக்கலாங்க. எந்தெந்த இடத்துல எது வேணும்னு. இதே நீங்கள் இங்கே மதர்னா மதர் கிரியேட் பண்ணிக்காங்க. ஓகேவா? ட்ரெஸ் வித் இன் ஒயிட் ஷர்ட் அண்ட் வேஸ்டி. அதாவது அப்பாவோட ட்ரெஸ் வந்து ஒயிட் ஷர்ட் அண்ட் வேஸ்டிங்க. சரிங்களா? சன் ஃபுல் ஸ்டாண்டிங் ட்ரெஸ் வித் ஒயிட் பிங்க். பிங்க் கலருக்கு பதிலாக நீங்கள் எந்த கலர் வேணுமோ அந்த கலர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ப்ளூ ஷர்ட் வேணால் ப்ளூ ஷர்ட் பண்ணிக்கலாம். வேஷ்டி ஷர்ட். சரிங்களா? அவருக்கு அதே தான் போட்டிருக்கு. இப்போ நீங்கள் இங்கே வந்து என்ன பண்ணணும், ஜென்ரேட் கொடுத்துட்டிங்கன்னா போதுங்க. ஆட்டோமேட்டிக்காக இமேஜ் கிரியேட் ஆகிக்கும். ஓகேவா? இந்த இமேஜை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி நம்ம எப்படி அதை ஃபேஸ் ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்து ப்ராமட்டு வேறு, அதாவது மதர் எப்படிங்கிறத நம்ம பார்ப்போங்க. சரிங்களா? இதே தான், வேறு ஒன்றும் நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டியதில்லை. இதிலேயே எடுத்து வச்சு அம்மா உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி பையன் நின்றுட்டு இருக்கிற மாதிரி பண்ணுறதுக்கு எப்படி அப்படிங்கிறது சின்ன சேஞ்சஸ் பண்ணிங்கன்னா போதுங்க. ஃபாதருக்கு பதிலாக மதர்னு கிரியேட் பண்ணிக்காங்க. மற்றபடி அதே தான் ஃபுல்லாக. சரிங்களா? அதே மாதிரி ராயல் வுட் சேர் ட்ரெஸ் மட்டும் ஷேரி கிளிக் பண்ணிக்கோங்க. சில்க் சேரீ இல்லைன்னா ட்ரெடிஷ்னல் சேரீ அந்த மாதிரி நீங்கள் இது பண்ணிட்டீங்க போது அது உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ மென்ஷன் பண்ணிங்கன்னா அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்கள் வந்து ரெட் சேரீனா ரெட் சேரீ எடுத்துகிட்டு வரும், ப்ளூனா ப்ளூ சேரீ எடுத்துகிட்டு வருங்க. ஓகேவா? இப்போ இமேஜ் கிரியேட் ஆகிட்டு இருக்குது. அது பார்ப்போம், அந்த இமேஜ் எடுப்போம். சரிங்களா? இப்போ நான் லாஸ்ட்டாக ஒர்க் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இமேஜ் வராதுங்க. சரிங்களா? ஜென்ரேட் பண்ணும்போது ஒரே மாதிரி இமேஜ் வருது. இப்போ கிரியேட் பண்ணுற இமேஜ் பார்த்தீங்கன்னா இது ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இது கிரியேட் பண்ணேன். இந்த இமேஜ் எடுத்துகிட்டு வந்தது. ஆனால் நான் ஒர்க் பண்ண இமேஜ் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னாடி நான் ஒர்க் பண்ணது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் இதே டேக் போட்டு நான் கிரியேட் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா வேறு எடுத்துகிட்டு வந்தது. பார்த்தீங்க இப்படி எடுத்துகிட்டு வந்தது. கொஞ்சம் சாஞ்ச மாதிரி எடுத்துகிட்டு வந்தது. ஓகேவா? நம்ம பேக்ரவுண்ட் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம எல்லாமே கிரியேட் பண்ணிட்டோம். அது டிஜிட்டல் ஆர்ட் அதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிஜிட்டல் ஆர்ட் நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவர் சாஞ்ச மாதிரி இருக்குதா? ஆனால் இதில் பாருங்கள் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். ஸோ நோ ப்ராப்ளங்க. நமக்கு தேவை வந்து அந்த ஃபிக்ஸ் ஆன அந்த இமேஜ் வருதுங்கன்னா இந்த தலை லைட்டாக சாஞ்ச மாதிரி இருக்குதா, அதை எடுத்து இங்கே கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ எந்த மாதிரி இமேஜ் ஜென்ரேட் பண்ணிட்டு வருதுன்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள் இது இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துருச்சு. ஆனால் இதுக்கு முன்னாடி நான் எடுத்துகிட்டு வந்தது பார்த்தீங்கன்னா பாருங்கள் இப்படி தான் எடுத்துகிட்டு வந்தது. ஓகேவா? அதே நீங்கள் இமேஜ் அப்லோடு பண்ணிவிட்டு
கொடுத்தீங்கன்னா கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துருங்க. ஏன்னா அந்த பாடிக்கு தகுந்த மாதிரி பாடி எடுத்துகிட்டு வரும். ஓகேவா? சேம் இதே தான், வேற ஒன்றும் இல்லை. முதல்ல இமேஜ் 2 அப்லோட் பண்ணிக்காங்க, அதுக்கப்புறம் இதுங்க. அதே மாதிரி இது நாம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டோம். அடுத்தது இது க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த இமேஜ் இருக்குதுன்னு வச்சுக்காங்க. இது கிளைண்ட்டு கஸ்டமர் என்ன சைஸ் கேட்குறாங்கன்னா 12க்கு 18 கேட்குறாங்கன்னா 12க்கு 18க்கு வச்சுக்காங்க. வச்சுட்டு பெருசு பண்ணிக்கங்க. உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நல்லா பெருசு பண்ணிவிட்டு இமேஜை நீங்கள் ஃபுல்லாக கட் பண்ணுறதுனா கட் பண்ணிக்கலாம். சரிங்களா? நான் கட் பண்ணல. இப்போதைக்கு எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறேங்கிறத மட்டும் இப்போ காட்டிடுறேன். இமேஜ் தலை மட்டும் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு மட்டும் காட்டிடுறேன். அடுத்தது இன்னொரு ப்ராம்ப்ட் கிரியேட் பண்ணுவோங்க. சரிங்களா? அது ஜெமினியில் கிரியேட் பண்ணுவோம். நீங்கள் இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி காட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கலர் கரெக்ஷன்ஸ் ஈவனாக, ஏன்னா இந்த கழுத்து பகுதிக்கும் அந்த பாடி பகுதிக்கும் இருக்கிற கலர் கரெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ணினதுக்கப்புறம் ஃபைனலாக டிஜிட்டல் ஆர்ட்டாக கன்வெர்ட் பண்ணி கிளைண்ட் கிட்ட சப்மிட் பண்ணிடுங்க. ஆனால் ஃபஸ்ட்டே ப்ரூஃப் ஓகே பண்ணிடணும் அவங்க கிட்ட காட்டி. இப்போ இங்க கொண்டு வந்து பாருங்கள், இப்படி வச்சு. ஓகேவா? லேயரில் வந்துட்டு அந்த கண் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இது இதாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. என்ன ரொம்ப பெருசாக போச்சுன்னா தலை பெருசாக இருக்கும், பாடி சிறுசாக தெரியும் நமக்கு. கரெக்டாக இந்த கழுத்து இங்கே மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓ, ஓகே. சரிங்களா? அப்புறம் வேண்டாத இதை எரேஸ் பண்ணிடலாம் லைட்டாக. இப்போ பாருங்க, மேலே எல்லாம் தேவையில்லாததுல இருக்கா? அதை என்ன பண்ணுறோம், அந்த லேயர் கிரியேட் பண்ணிட்டு நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா ஓகே. நான் இப்போ கட் பண்ணல, சும்மா நான் இதுக்காக இது பண்ணுறேன். இதெல்லாம் எரேஸ் பண்ணி விட்டுறேன். கட் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை, தலையை கொண்டு போய் அங்கே வச்சிடலாம். வச்சாச்சா? இப்போ இந்த கலருக்கு தகுந்த மாதிரி இதை மாற்றிடணுங்க. லெவல்ஸில் வரேன், ஆட்டோ கொடுத்துக்கிறேன். ஓரளவுக்கு மேட்ச் ஆகிடுச்சா? பிங்க் கலர் மட்டும் ஜாஸ்தி இருக்குது. பிங்க் கலர் ஜாஸ்தி இருக்குதுன்னா க்ரீன் கொஞ்சம் ஏற்றுங்க. அது மாதிரி கொஞ்சம் லைட்டாக எல்லோ. ஓகே. ஒரு 30 கொடுக்குறேன். இப்போ இந்த லேயர் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி எங்கெல்லாம் பாடி பார்ட்ஸ் இருக்கோ அங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க அவரோடது. ஏன்னா அந்த ஹெட்டுக்கு தகுந்த மாதிரி கலர் கரெக்ஷன் பாடியிலும் இருக்கணும். லெவல்ஸில் வரேன், கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு தகுந்த மாதிரி இது கொஞ்சம் நல்லா பண்ணியாச்சு. ஓகேவா? லைட்டாக கலர் பேலன்ஸ் வந்து கொஞ்சம் சரியா. அதுக்கப்புறம் இது பண்ணிடுங்க. ஏன்னா இந்த பார்ட்டுக்கு இது கரெக்டாக மேட்ச் ஆகிடுச்சு. இது கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் பண்ணிக்கலாம். போதும். இப்போ இது சரிங்களா? இப்போ இவரோடது இது க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இவரோடது நான் இதனுடைய ப்ராம்ப்ட் வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி ஒர்க் பண்ணி பாருங்க. அதுக்கு அதான் நீங்கள் காப்பி பண்ணி வச்சுட்டு 2 இமேஜ் அப்லோட் பண்ணிவிட்டு உங்களோட இமேஜ் அப்லோட் அப்பா பையனோட இமேஜ் அப்லோட் பண்ணிவிட்டு ஹெட் பகுதி மட்டும், சரிங்களா, பாடி ஃபுல்லாக வேண்டாம், ஹெட்டை மட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு இந்த ப்ராம்ப்ட் அங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜென்ரேட் கொடுத்தீங்கன்னா அது பாடி அதுக்கு தகுந்த மாதிரி பாடி ஃபிக்ஸ் பண்ணி எடுத்து கொண்டு வந்து கொடுத்துரும். காப்பி பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா தலை சாஞ்ச மாதிரி இருக்குது. நம்ம இங்கே ஸ்ட்ரைட் பண்ணணும். கொஞ்சம் லைட்டாக
இந்த பகுதி பார்த்துக்கோணும், கழுத்து கரெக்டாக மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணிக்கோணும். ஓகேவா? இப்போ கலர் கரெக்ஷன் ஆல்ட் லெவல்ஸில் போயிட்டு கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு இந்த கலருக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி பண்ணிக்கணும். ஓகே, இது போதும். இது கொஞ்சம் பிரைட்னஸ் பண்ணிக்கலாம். சரி, இந்த லேயர் செலக்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ரெட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். போதும். பார்த்தீங்கன்னா இதுக்கு தகுந்த மாதிரி இது ஓரளவுக்கு மேட்ச் ஆயிடுச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கலர் ப்ளூ கலர் இருக்கா? ப்ளூ கலருக்கு ஆப்போசிட் எல்லோ, கொஞ்சம் எல்லோ ஆட் பண்ணிக்கோங்க. எந்த லேயரோ அந்த லேயர் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இதையே நீங்கள் கிளைண்ட்டுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு கிளைண்ட் ஓகேங்கிறப்போ அதுக்கப்புறம் மறுபடியும் இது என்ன பண்ணணும், நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடணும். சரிங்களா? நான் இப்போ இதை வந்து என்ன பண்ணுறேன், சேவ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் இந்த ப்ராம்ப்ட். அவ்வளோதாங்க. சரிங்களா? அடுத்தது நம்ம ஜெமினியில். சரிங்களா? ஜெமினியில் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு கிளைண்ட்டோட ஒர்க்கு. இது பார்த்தீங்கன்னா அப்பா பொண்ணு இப்படி இருக்கிற மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு நானே டைப் பண்ணது தான் இது. நீங்கள் இது ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். பார்த்தீங்கன்னா ஃபாதர் சிட்டிங் இன் ராயல் சேர், ட்ரெஸ் வித் லைட் ப்ளூ ஷர்ட் கேட்டிருந்தாங்க, லைட் ப்ளூ ஷர்ட்டு, டார்க் ப்ளூ ஜீன்ஸ். நீங்கள் டார்க் ப்ளூ ஜீன்ஸ்க்கு பதிலாக டார்க் பிளாக் ஜீன்ஸ் அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ நான் இதுவே காப்பி பண்ணிக்கிறேன். சரிங்களா? பண்ணிவிட்டு டாட்டர் ஸ்டாண்டிங் அண்ட் ஹக் வித் ஃபாதர், இது பார்த்தீங்க இப்போ காப்பி பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த டேக்குமே உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதில் வந்து நியூ சேட் போட்டுக்காங்க. இப்போ அந்த ஷர்ட்டு சேஞ்ச் பண்ணுறது எதுங்கிறத பார்த்துடலாம். இப்போ இந்த இமேஜ், இந்த இமேஜ். சரிங்களா? இது இப்போ இந்த இமேஜ். ஓகேவா? கொடுத்தாச்சு. இந்த மாதிரி ஜெமினில நீங்கள் ஃபைல் அப்லோட் பண்ணிட்டு கொடுத்தீங்கன்னா ஓகே. ப்ளூ ஷர்ட்டுக்கு பதிலாக நம்ம ரெட் ஷர்ட்னு போட்டுக்கலாங்க. சரிங்களா? டார்க் ப்ளூ ஜீன்ஸ்க்கு பதிலாக டார்க் பிளாக் ஜீன்ஸ். ஓகேவா? டாட்டர் ஸ்டாண்டிங் அண்ட் ஹக் வித் ஃபாதர், டாட்டர் ஹேண்ட் இன் ஃபாதர் ஷோல்டர். அவங்க கையை எங்கே இருக்கணுங்கிறத போட்டுக்கலாம். ப்ளூ சுடிதாருக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம், ரெட் சுடிதார் போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ ஜென்ரேட் கொடுங்க. அதே இமேஜ் எடுத்துகிட்டு வராது, அதுக்கு மாதிரி இன்னொரு இமேஜ் எடுத்துகிட்டு வரும். ஸோ அதை வச்சு நம்ம ஒர்க் பண்ணிக்கலாங்க. பார்த்தீங்கன்னா இதுதான் ப்ராம்ப்ட், இப்படி ஜென்ரேட் பண்ணி இப்படி கிரியேட் பண்ணி கொடுத்துரும். ஓகேவா? இதையும் கூட நீங்கள் காப்பி பண்ணி போட்டுக்கலாம். நம்ம இதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் அதுவே ப்ராம்ப்ட் கிரியேட் பண்ணுங்கள். அதையும் நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துடும். பார்த்தீங்களா? ஸோ இதில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். தலையை ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. சரிங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். அடுத்தது இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதுலேயே பார்த்தீங்கன்னா பனானா. சரிங்களா? கிரியேட் இமேஜ்னு இருக்கா? இதுலேயே இன்னொன்று இருக்கும். சப்போஸ் இல்லைனாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், அப்லோட் இமேஜ் கொடுங்க. அடுத்தது அதாவது எல்லாமே நியூ சேட் போட்டு வச்சுக்காங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நியூ சேட் போட்டுக்கிறேன். ரெண்டு இமேஜ் அப்பா பையனதை எடுத்துக்கலாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இது அதாவது நான் மொத்தம் 3 ப்ராம்ப்ட் இல்லை 4 ப்ராம்ப்ட் உங்களுக்கு கொடுக்குறேன். எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க.
எப்பவுமே இமேஜ் அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுக்காங்க. சப்போஸ் இல்லைன்னா இங்கே பாருங்கள், இதில் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் உங்களுக்கு என்ன மாதிரி ஷர்ட் வேணும், எந்த மாதிரி இது வேணும், கோல்டு பார்டர் அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் கொடுத்துருங்க. இது பாருங்க, இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துருச்சா? ஸோ இதில் நீங்கள் பேஸ் இது பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? இதனுடைய ப்ராம்ப்ட்டும் உங்கள் இதில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையும் இது பண்ணிக்காங்க. அடுத்தது இன்னொரு ப்ராம்ப்ட். இது சிம்பிளானது தான். ஓகே, இப்போ மூணு ஒன்றா கொடுத்துருக்கேன். இதுலேயே நீங்கள் ஃபாதருக்கு பதிலாக மதருக்கு கூட கொடுத்துக்கலாம். இங்கே பாருங்க, இதில் கொடுப்போம். சாரி, இது இருக்கா? இதுக்கு பதிலாக நீங்கள் ஃபாதருக்கு பதிலாக மதரும் கூட கொடுத்துக்கலாம். காப்பி பண்ணிக்கலாம். நியூ சேட் போடுங்க. கிரியேட் இமேஜ். சரிங்களா? இந்த மாதிரி இது கொடுத்துக்காங்க. இது இங்கெல்லாம் ஃபாதர்னு இருக்குது, அங்கெல்லாம் இதை எடுத்துகிட்டு ட்ரெடிஷ்னல் சவுத் இண்டியன் அட்டையர் ஒயிட் ஷர்ட்னு போட்டிருக்குதுங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ட்ரெடிஷ்னல் சில்க், அதாவது சில்க் சாரின்னு போட்டுக்கலாம். ப்ளூ சாரி வேணுன்னா ப்ளூ சாரி. ஏதாவது நகையெல்லாம் வேணுன்னா அதெல்லாம் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு அதை எடுத்துகிட்டு வந்துடும், இருந்தாலும் நீங்கள் வேணுன்னா எடுத்துக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, பொட்டு கேட்டிருக்குது இங்கே. அதனால் நம்ம அது வேண்டியதில்லை. பொட்டு வேண்டாம் நமக்கு, ஏன்னா அது அவர் வந்து திருநீர் போட்ட மாதிரி இருந்திருக்கும். பாருங்கள், இங்கே இருக்கும் பாருங்கள். சரிங்களா? பொட்டு வச்சிருக்க மாதிரி இருக்கா? நமக்கு அது வேண்டியதில்லை. சாரி, போயிடுச்சா? அதனால் கொஞ்சம் நமக்கு வேணுங்கிற அது மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வேண்டியதில்லை, தூக்கிடலாங்க. இது வந்து அவங்க பையன் வந்து கை வந்து வச்சுட்டு இருக்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அதையே வந்து நம்ம எங்கே வேணும், மதர்ஸ் லெக் அந்த மாதிரி வேணும். இந்த மதர்ஸ்னு மட்டும் போட்டிங்கன்னா போதுங்க, ஃபாதரை தூக்கிட்டு. இதில் உங்களுக்கு எந்த மாதிரி டிஷர்ட்டோ இல்லை ஷர்ட் வேணால் ஷர்ட்டு அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்காங்க. ஓகேவா? ஓகே, இது ஜென்ரேட் பண்ணி பார்ப்போம். இதையும் காப்பி பண்ணி உங்களுக்கு ப்ராம்ப்டில் க்ரியேட் பண்ணி கொடுத்துடலாம். சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ ஜென்ரேட் பண்ணி பார்ப்போம், எந்த மாதிரி எடுத்துகிட்டு வருதுன்னு பார்ப்போம். இதில் வந்து எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குது, வார்ம் அண்ட் ப்ரௌன் பேக்ரவுண்டு இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்குது. இதில் பாருங்கள், மதர் வந்து சி ரிலேட்டட் வுட்டன் சேர் ட்ரெடிஷ்னல் சவுத் இந்தியன் சில்க்ஸ்னு கேட்டிருக்குது. அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டாவே போதும். இதையும் நீங்கள் காப்பி பண்ணிக்காங்க.
அது இமேஜ் அப்லோட் பண்ணிட்டு பண்ணால் உடனே எடுத்துகிட்டு வந்துடும். சரி, அது ட்ரை பண்ணி பார்ப்போம். இமேஜ் அப்லோட் பண்ணி இப்போ நம்ம இங்கே கொடுத்துருக்கோமில்லங்க, இதையே இமேஜ் அப்லோட் பண்ணி பார்த்துடலாம். ரெண்டு பேர்த்துது, அம்மா பொண்ணுது. அம்மா பையனுது கொடுத்து பார்ப்போம். சரி, ஓகே. இது நான் என்னங்கிறத பார்க்குறேன். இதுலேயே நம்ம கிரியேட் பண்ணுவோம். சரிங்களா? அதே இமேஜ் வச்சு நான் ஒரு இதையை டைப் பண்ணுறேன், பார்ப்போம். ஓகே, அம்மா உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி பையன் பக்கத்தால் நின்றுட்டு ஹக் பண்ணுற மாதிரி கேட்டிருக்கேன். பார்ப்போம் இமேஜ் எப்படி எடுத்துகிட்டு வருதுன்னு பார்க்கலாங்க. பார்த்தீங்கன்னா நீட்டாக எடுத்துகிட்டு வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னாவே ஒரு சிலது இமேஜ் ப்ராம்ப்ட் அதுவே கிரியேட் பண்ணி கொடுத்துருதுங்க. சரிங்களா? இருந்தாலும் நானும் என்னோட ப்ராம்ப்ட் நான் யூஸ் பண்ணுறது உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன். நீங்கள் அதை வச்சு நீங்கள் ஒரு இமேஜ் அப்லோட் பண்ணி இமேஜ் ஜென்ரேஷன் பண்ணியிருக்கேன். அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி இமேஜ் ஜென்ரேட் பண்ணி பாருங்க. சரிங்களா? நீட்டாக எடுத்துகிட்டு வந்துருச்சு. இப்போ அப்பா, அதாவது அம்மா பையன் ரெண்டு பேர்த்ததை வச்சு நம்ம இது பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ நீங்கள் சிம்பிளாக டைப் பண்ணி பண்ணி அப்படி பழகுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியாவுக்கு வந்துடும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானுக்கு கிளிக் பண்ணிங்கன்னா நான் அப்புறம் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.